பொண்ணு பார்த்துருக்கீங்களா? யாரு கேட்டு பொண்ணு பாத்தீங்க? எதுக்கு பொண்ணு பாத்தீங்க? கொஞ்சம் நிதானமா இருடா. பொண்ணு பாத்திருக்கணும் தான்டா சொன்னேன். அது நல்ல விஷயம் தானே. அதுக்கு எதுக்குடா இப்படி பதட்டப்படுற? அப்பா, ஏன் கல்யாணம்ன்றது ஏன் பர்சனல் விஷயம். அதை நான் தான் முடிவு பண்ணணும், நீங்க முடிவு பண்ணக்கூடாது. ஒரு தப்பான கல்யாணத்துக்கு தான் நான் முடிவு பண்ணக்கூடாது. நல்ல கல்யாணத்துக்கு நான் நிச்சயமா முடிவு பண்ணலாம். நீ எவ்வளவு தேடினாலும் கிடைக்காத பொண்ணா பார்த்து நான் கொண்டு வந்திருக்கேன்டா. நீ அவளை கல்யாணம் பண்ணனா அவன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். இல்லப்பா, நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஏன் கல்யாண விஷயத்தை என்ன கேட்காம நீங்க முடிவு பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. நான் என் பிசினஸ்ல எந்த பொசிஷன்ல இருக்கேன், அடுத்து என்ன பிளான் வச்சிருக்கேன், இது எதுவுமே தெரியாம நீங்க பாட்டுக்கு முடிவு பண்றீங்க. இட்ஸ் டோட்டலி ராங். டேய், முதல்ல பொண்ணு யாரு என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ. எப்படி கல்யாணம் பண்ண தானே போற? நல்ல பொண்ணா இருந்தா பாரு, இல்லனா விட்டுட்டு போ. எதுக்கு உடனே வேணாங்கற? நீங்க என்ன பெரிய கிளியர் பண்றவ பார்த்து வச்சிருப்பீங்க. அப்படியே கிளியர் பண்றவே பார்த்து வச்சிருந்தாலும் யாருக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதுபடி தான் நான் கல்யாணம் பண்ண முடியும். நீங்க நினைக்கிற மாதிரி நான் யாரையும் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது. டேய், ஒரு நிமிஷம் இருடா. இதுதான் உனக்கு பார்த்த பொண்ணு. இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் நீ இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு நான் நிச்சயமா ஃபோர்ஸ் பண்ணதாண்டா போறேன். இந்த பொண்ணை பாருடா, உனக்கு நிச்சயமா பிடிக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன். இவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன்னு நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன்டா. அந்த ப்ராமிஸை நீ தான் காப்பாற்றணும். அப்பா, நீங்க ப்ராமிஸ் பண்ணிட்டீங்கிறதுக்காக என் லைஃப் நான் பலி கொடுக்க முடியாது. மை மேரேஜ் இஸ் மை கம்ப்ளீட் டிசிஷன். நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டேன். வாக்கு கொடுத்துட்டேன், பாக்கு கொடுத்துட்டேன்னு என்ன கதை சொல்லிட்டு இருக்கீங்களா? அந்த பொண்ணை பார்த்தல்ல, அந்த பொண்ணுக்கு என்னடா குறைச்சல்? மா, அந்த பொண்ணு அழகாவே இருந்துட்டு போட்டும், எனக்கு அது வேண்டாம். என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நீங்க கூப்பிட்டு கேட்ட மரியாதைக்காக தான் நான் கிளம்பி வந்தேன். இப்படி எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணீங்க, அப்புறம் நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன். நான் ஓப்பனாவே கேக்குறேன், நீ வேற யாரையாவது லவ் பண்றியா? அதனாலதான் அந்த பொண்ணை வேணாங்கறியா? லவ்வா? அப்படிலாம் ஒரு எண்ணமும் என் லைஃப்ல கிடையாது. என் கனவு வேற, என் லட்சியம் வேற. அந்த கனவோடு சம்பந்தப்பட்ட ஒரு பொண்ணை தான் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியும். நீங்க சொல்ற யாரோ ஒரு பொண்ணெல்லாம் என்னால கட்டிக்க முடியாது. இத பாருடா, இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் உனக்கு நோ சொல்ற ரைட்ஸ் கிடையாது. நான் பொண்ணுகிட்ட பேசிட்டு வந்துட்டேன். பொண்ணு சம்மந்தம் சொல்லிட்டா, அதே மாதிரி நீ சம்மந்தம் சொல்லிட்டா நல்லா இருக்கும். உனக்கு ஒரு நாள் டைம் தரேன்டா, யோசிச்சு நல்ல பதிலா சொல்லு. அதை தவிர உனக்கு ஆப்ஷனே கிடையாது. இப்படிலாம் ஃபோர்ஸ் பண்ணீங்க, நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன். உங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுத்தா நான் வந்தேன். நீங்களும் என்ன மரியாதையை ட்ரீட் பண்ணுங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னங்க? நில்றா, பொண்ணு யாருன்னு தெரிஞ்சிட்டு போடா. மா, சாப்பிட்டு ஏதாவது பண்ணி வைமா, பசிக்குது. என்ன அவன் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறான்? என்னைக்குங்க அவன் நம்ம பேச்ச கேட்டிருக்கான்? நம்ம பேச்ச கேட்டிருந்தா அவன் எப்பவோ நல்ல நிலைமைக்கு வந்திருப்பான். கொஞ்சம் கம்பல் பண்ணி சொன்னா கேட்டுக்குவான்னு நினைச்சு இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறானே. நாம தேவையில்லாம இவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கோம். நான் வேற இவன் மேல இருக்கிற நம்பிக்கையில வருஷாக்கு வாக்கு கொடுத்துட்டேன். இந்தா, நர்மதாக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. அவளால தான் அவனை சரி பண்ண முடியும். ஹலோ, என்னம்மா? என்னடி பண்ணிட்டு இருக்க? மா, நான் எதுவும் பண்ணலம்மா, சொல்லு. நீங்க கிளம்பி வரியா? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இன்னைக்கு அப்பா அருணை கிளம்பி வர சொல்லிருக்காரு. இப்ப அம்மா என்ன வர சொல்றாங்களே, என்ன விஷயமா இருக்கும்? இங்க வேற நிறைய கல்யாண வேலையெல்லாம் இருக்கு. பாட்டியும் தாத்தாவும் எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்களே.
என்னடி லைன்ல இருக்கியா? என்ன யோசிக்கிற? இல்லம்மா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதை பாதியில விட்டுட்டு வர முடியாதுல்ல, அதான் யோசிக்கிறேன். உன்னை கேட்டாலும் வர முடியாதுங்கிற, அருணை கேட்டாலும் ரொம்ப பிகு பண்ணிக்கிறான். பிள்ளைங்க இப்படி இருந்தா பெத்தவங்க நாங்க என்னடி பண்றது? நாளைக்கு எங்களுக்கு ஒரு இக்கட்டான நிலைமை வந்தா வந்து நிக்க மாட்டீங்களா? அப்போ வேலை இருக்குன்னு தான் சொல்லுவீங்களா? இதுக்காடி உங்களை இவ்ளோ கஷ்டப்பட்டு வளர்த்தோம்? ம் அம்மாடி, நான் எப்போவாவது உன்னை அனாவசியமா வர சொல்லியிருக்கேனா? இல்லப்பா. அப்பா எமர்ஜென்சின்னு சொன்ன உடனே கிளம்பி வர்றது இல்லையா? இல்லப்பா, இங்க ஒரு முக்கியமான ஆளை இன்டர்வியூ பண்ண வேண்டியது இருக்கு, அதான் யோசிக்கிறேன். எந்த வேலையா இருந்தாலும் உடனே விட்டுட்டு வா. 2 நாள் வேலை செய்யலனா உலகம் ஒன்றும் அழிஞ்சிடாது. அப்பா, நான் வேணா ஒரு 4 நாள் கழிச்சு. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கிளம்பி வா, அவ்வளோதான் சொல்லுவேன். ஆமா, வருவா.